வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் ஸ்டடீஸ். லாஸ்ட் கிளாஸில் நேஷ்னலிசம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பீப்புள் கிட்ட எப்படி போச்சு, அதை எடுத்துகிட்டு போனதில் அசோசியேஷன்ஸோட பங்களிப்பு எந்த அளவுக்கு இருந்தது அப்படிங்கிறத பற்றி பார்த்துருந்தோம். அண்ட் அந்த அசோசியேஷனுக்குள்ளேயே நிறைய கருத்து வேறுபாடுகள் வந்து பீப்புள் அதுக்குள்ளேயே டிவைட் ஆகிறதையும் நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, அந்த அசோசியேஷனோட கண்டினியூட்டி அண்ட் இந்த டைமில் இந்தியாவோட பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம். ஐஎன்சியில் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் என்ன சொல்கிறாங்க, நமக்கு தேவையான விஷயங்களை கோரிக்கைகள் மூலமாகவும் பெட்டிஷன்ஸ் வச்சும் ப்ரேயர் பண்ணியும் கேட்டு நிறைவேற்றிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தால் நமக்கான தேவைகள் எதுவுமே சீக்கிரமாக கிடைக்காது. ஸோ பிரிட்டிஷ் பீப்புளை அவங்களோட வழியில் தான் போய் பார்க்கணும். ஸோ நம்மளோட கோரிக்கைகளை ரொம்ப தீவிரமாக ரொம்ப ஆழமாக வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரவாத போக்கை ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இப்படி இந்த அசோசியேஷனுக்குள்ளே 2 குரூப் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க. ஸோ இது ஒரு ஸ்ப்ளிட் ஆகக்கூடிய ஒரு சிச்சுவேஷனில் இருக்குது. என்னதான் ஐஎன்சிக்குள்ளே பிரச்சனை இருந்தாலும் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு அசோசியேஷனாக இந்த டைமில் வந்து எமர்ஜ் ஆயிடுச்சு. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பீப்புளையும் இணைக்கக்கூடிய ஒரு டூல் மாதிரி ஐஎன்சி வந்து இப்போது எமர்ஜ் ஆகிட்டுருக்கு. சரியா? ஸோ இந்த டைமில் இந்தியாவோட பொலிட்டிக்கல் கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒர்ஸ் ஆகுது. ஏன்னா ஒரு சைடு இங்கே பீப்புள் யுனைட் ஆகிட்டு இருக்காங்க. அப்போ பீப்புள் எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படின்னா நமக்கு ஆபத்து அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட பிரிட்டிஷ் ஏதாவது ஒரு பிரச்சனையை புதுசாக கிளப்புவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதாவது சைக்கலாஜிக்கலாக பீப்புளுக்கு ஏதாவது ஒரு பிரேக் கொடுக்கணும், அவங்கள வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதுக்கு இவங்க பண்ண மூவ் தான் என்ன, பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால். பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நல்லா இருந்த பெங்காலுக்கு நடுவில் ஒரு கோடை போட்டு இது ஈஸ்ட் பெங்கால் இது வெஸ்ட் பெங்கால் அப்படின்னு சொல்லிட்டு 2ஆக பிரிச்சிட்டாங்க. ஏன் பிரிச்சிங்கப்பா அப்படின்னு கேட்டால், பெங்கால் ரொம்ப பெரிய ப்ராவின்ஸாக இருக்குது. ஸோ அதை நிர்வாகம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், அதனால் அதை 2ஆக பிரிச்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உப்பு சப்பு இல்லாத ஒரு காரணத்தை சொல்கிறாங்க. ஆனால் இது உண்மையிலேயே நிர்வாக வசதிக்காக பிரிக்கப்பட்ட இது கிடையாது. முழுக்க மக்களோட ஒற்றுமை உணர்வை பிளவுபடுத்தி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்த ஒரு ஆக்ஷன் தான். ஸோ இது அதை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் பீப்புள் நினச்சாங்க. பட் அவங்க நினச்சதுக்கு ஆப்போசிட்டாக தான் நடந்துச்சு. ஸோ இந்த பெங்கால் பார்ட்டிஷனை எதிர்த்து நாடு முழுக்க பல எதிர்ப்புகள் வந்து கிளம்பிக்கிட்டு இருக்கு. அதில் ஐஎன்சியோட பார்ட்டிசிபேஷனும் அதிகமாக இருக்குது. ஏன்னா இவங்க தான் என்ன செய்கிறாங்க, பீப்புள் எல்லாரும் இந்த ஒரு ஈவெண்ட் மூலமாக தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னா இணைகிறாங்க இல்லையா. ஸோ எல்லாருமே என்ன செய்கிறாங்கன்னா பெங்கால் பிரிவினையை வந்து எதிர்த்து போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. இந்த பெங்கால் பார்ட்டிஷனோட ஒரு பகுதியாக தான் ஸ்வதேசி மூமெண்ட் அப்படிங்கிறது நடக்குது. சுதேசி இயக்கம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய எந்த ஒரு பொருளையோ இல்லைன்னா எந்த ஒரு வசதிகளையோ இல்லைன்னா சர்வீஸையோ விரும்பாமல் சொந்த நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள், சொந்த நாட்டிலேருந்து வரக்கூடிய சர்வீஸ் இல்லைன்னா எதுனாலும் நம்மளோட தாய்நாட்டிலேருந்து எடுத்துக்கிறது, இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான். பட் பேசிக்காக ஸ்வதேசி மூமெண்ட் அப்படிங்கும்போது ரொம்ப பாப்புலரான ஒரு டேர்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்நிய துணி புறக்கணிப்பு. சரியா? இது நம்ம நிறைய படங்கள்லையும் சரி இல்லைன்னா நமக்கே சரி ஸ்வதேசி இயக்கம் அப்படின்னோடனே நமக்கு கிளாத் தான் ஞாபகம் வரும். நான் அடிக்கடி சொல்வேன் இல்லையா, காட்டன் அப்படிங்கிறது ஒரு சாதாரண ஒரு ஃபேப்ரிக்கோ ஒரு கிராப்போ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லா விஷயத்துலையுமே இந்த காட்டன் அப்படிங்கிறது கனெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். துணிகளை தான் முதல்ல எதிர்ப்பாங்க. சரியா? அந்நிய துணிகளை வந்து எதிர்ப்பாங்க. மேலை நாட்டு வழக்கிலான துணிகளையும் சரி, அங்கிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட துணிகள்னாலும் சரி எதிர்ப்பாங்க. அப்புறம் பிரிட்டிஷ் ஸ்டார்ட் பண்ண ஸ்கூல்ஸு, காலேஜு, கோர்ட்டு, இந்த மாதிரி எல்லா கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனையும் புறக்கணிக்கிறது, கவர்மெண்ட் ஸ்கூலை வந்து விரும்புறது கிடையாது. அப்புறம் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நேஷ்னல் ஸ்கூல்ஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதாவது ஐஎன்சிலேயே இருக்கக்கூடிய நிறைய கற்றறிந்த எஜுகேட்டட் பீப்புள் இருப்பாங்க இல்லையா, அவங்களே ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இவங்களே கேசஸை டீல் பண்ணி என்ன செய்கிறாங்க அப்படின்னா தீர்ப்பு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி அவங்களுக்குள்ளே எல்லாம் செய்கிறாங்க. ஸோ இதே மாதிரி தான் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, காந்தியடிகள் ஆரம்பிச்சிருப்பாங்க இல்லையா ஒத்துழையாமை இயக்கம்லாம், அப்பவும் இதே மாதிரி போயிட்டுருக்கும். ஏன்னா அவங்க தான் சொல்லியிருப்பாங்க, எந்த ஒரு விஷயமும் பிரிட்டிஷ்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் அதை வந்து புறக்கணிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ அது வந்து ஸ்வதேசி மூமெண்ட்டோட ஒரு எசன்ஸ் தான். சரியா? ஸ்வதேசி அப்படிங்கிறத அவர் கம்ப்ளீட்டாக எடுத்துட்டாரு. இது வந்து பார்ட்டிஷன் ஆஃப் பெங்காலோட ஒரு பார்ட்டு. ஸோ இன்றைக்கி கிளாஸில்
பார்ட்டிஷன் ஆஃப் பெங்காலும் ஸ்வதேஷி மூமெண்ட்டும் பற்றி பார்க்க போகிறோம். இது நடுவில் ஐஎன்சியோட அந்த 2 பிரிவுகள் இருக்குது இல்லையா, இவங்கள பற்றியும் கொஞ்சம் லேசாக பார்த்துருவோம். இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்டோட செகண்ட் லெசன், ரைஸ் ஆஃப் எக்ஸ்ட்ரீமிசம் அண்ட் ஸ்வதேஷி மூமெண்ட். லாஸ்ட் கிளாஸில் சொன்ன மாதிரி தீவிரவாதம் அப்படிங்கிறது ஒரு வன்முறையை தூண்டக்கூடிய அந்த விஷயம் கிடையாது. தீவிரவாதம் அப்படிங்கிறது அவங்களோட கருத்தை தீவிரமாக சொல்கிறது. ஸோ அதனால தான் இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தீவிர தேசியவாதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இது வந்து டெரரிசம் கிடையாது, எக்ஸ்ட்ரீமிசம். அதனால் அந்த வார்த்தைகளை வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா புரிதல் தவறாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட படித்தல் வந்து ரொம்ப ஒர்ஸ் ஆயிரும், அப்புறம் ஆன்சர் பண்ணுறதும் இன்னும் ஒர்ஸ் ஆயிரும். By the last decade of the 19th century, there was conspicuous resentment against moderate politics within the Indian National Congress. மாடரேட் பாலிட்டிக்ஸை எதிர்த்து ஐஎன்சிக்குள்ளக்க நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. மாடரேட் பாலிட்டிக்ஸ்னா என்ன? மிதவாத அரசியல் தன்மை. அவங்க என்ன பண்ணுறாங்க? சும்மா பெட்டிஷன் கொடுக்குறாங்க, இல்லைனா ஏதாவது ரெக்வெஸ்ட் பண்ணுறாங்க. இதனால் ஒன்றும் ஆக போகிறது கிடையாது, பிரிட்டிஷ் பீப்புள் மதிக்க போகிறது கிடையாது இல்லையா? ஸோ இவங்களை ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. This feeling of resentment eventually evolved into a new trend referred to as the extremist trend. ஸோ இந்த மிதவாத போக்கை எதிர்க்கிறவங்க தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமிஸ்ட், அதாவது தீவிர தேசியவாதிகள். The extremist or what we may call radical or militant group. எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்படிங்கிறவங்கள நம்ம எப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா ரேடிக்கல் ஆர் மிலிட்டன்ட் குரூப். இவங்களை தமிழில் என்னன்னு சொல்கிறாங்கன்னா தீவிர தேசியவாதிகள் அல்லது முற்போக்காளர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. போர்க்குணமிக்கவர்கள். இது எல்லாமே எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டுக்கு வழங்கக்கூடிய நிறைய பெயர்களில் ஒன்று. ஸோ இவங்களை என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க மிதவாத போக்குகளை கிரிட்டிசைஸ் பண்ணிவிட்டு இப்படிலாம் இருந்தால் ஒன்றும் ஆகாது, நாங்களே பார்த்துக்கிறோன்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்கன்னா இவங்க வேற ஒரு கொள்கைகளை ஃபாலோ பண்ணுறாங்க. இப்படி வரக்கூடியவங்க இந்த மிதவாத போக்குகளை என்னன்னு சொல்லி கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெண்டிகெண்ட் பாலிசி. மெண்டிகெண்ட் பாலிசி அப்படின்னா என்ன அர்த்தம்? இறைஞ்சுதல் கொள்கைகள். இறைஞ்சுதல்னா என்ன? பெக் பண்ணுற மாதிரி இல்லையா, வேண்டி கேட்கறது, இல்லைன்னா கிட்டத்தட்ட பிச்சை எடுக்கிறதுக்கு சமமானதான். மெண்டிகெண்ட் அப்படிங்கிறதே யாசகர் அப்படிங்கிற ஒரு மீனிங்கில் இருக்கக்கூடிய ஒரு வேர்டு தான். ஸோ இப்படி இருக்குது, அதனால் உங்களோட போக்கு சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு ஹெவியாக கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு தான் இந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கான தனிப்பாதையை சூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்படி இவங்களை எக்ஸ்ட்ரீமிஸ்ட் பாத்தில் எடுத்துகிட்டு போனதில் 3 தலைவர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலகங்காதர திலகர் இன் மகாராஷ்டிரா, பிபின் சந்திரபால் இன் பெங்கால், லாலா லஜபதி ராய் இன் பஞ்சாப். இவங்க 3 பேரும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான லீடர்ஸ். இவங்களை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா லால் பால் பால் அப்படிம்பாங்க. The primary reasons for the rise of this trend were factionalism in the Congress, frustration with the moderate politics, anger against the Lord Curzon for dividing Bengal. ஸோ இங்கே இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் தான் ஒரு அசோசியேஷனில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருந்திருக்கு. எதுக்காக இவங்க திடீர்னு இவ்வளோ நாள் இல்லாமல் ஒரு தீவிரவாத போக்குக்கு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க மேலே நம்பிக்கை இல்லை. மிதவாதிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க பெருசாக எதுவும் அச்சீவ் பண்ணல. அண்ட் இந்த இடத்துல பெங்கால் பார்ட்டிஷன் நடந்துடும். ஸோ இப்படியே விட்டால், இப்படி நம்ம கெஞ்சிக்கிட்டே இருந்தால் இவங்க நம்மளை என்ன வேணாலும் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோபம் இருக்கு இல்லையா, அதுதான் இவங்களை தீவிர தேசியவாத தன்மையை தேர்ந்தெடுக்க வச்சிருச்சு. The partition of Bengal in 1905, a prime example of the British divide and rule policy, acted as the catalyst for the growth of anti-colonial Swadeshi nationalism. பிரித்தாளும் கொள்கை அப்படிங்கிறது பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேஷனோட இன்னோட ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். அந்த பிரித்தாளும் கொள்கைக்கு ஒரு ஆம்பிள் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் தான். இந்த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் அப்படிங்கிற இந்த நிகழ்வு எந்த வருடம் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1905. வருஷம் ரொம்ப முக்கியம், இந்த ஈவெண்ட் ரொம்ப முக்கியம். ஸோ இதை படிச்சுக்கோங்க. பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் 1905. The partition plan was first opposed by moderates, but as the movement progressed, different techniques were impoverished for the Swadeshi campaign. Swadeshi constructive program included boycott of foreign goods and government administrated educational institution. The Swadeshi movement is the most important phase of the Indian national movement in the pre-Gandhian era
As during the course of movement, the character of the Indian national movement changed significantly in terms of the stated objectives, method, and in its social base. எதுக்காக இந்த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் அண்ட் ஸ்வதேசி மூமெண்ட்டுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம் அப்படின்னா 1857 ரிவோல்ட்டுக்கு அப்புறம் பெருமளவில் பிரிட்டிஷ்க்கு ஒரு எதிர்ப்பு வந்திருக்கு அப்படின்னா அது இந்த ஆன்டி பார்ட்டிஷன் மூமெண்ட் மூலமாகவும் ஸ்வதேசி மூமெண்ட் மூலமாகவும் தான். இது போக காந்தியடிகள் இந்தியாவுக்கு வருகை தந்து அவர் எடுத்து நடத்தின மூமெண்ட்டு தவிர ஒரு பெரிய மூமெண்ட் நடந்திருக்கு அப்படின்னா அது இந்த ஸ்வதேசி மூமெண்ட் தான். இன்னொன்று, இந்த ஸ்வதேசி மூமெண்ட் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் இயரில் மட்டும் நடக்கலை. இது ஒரு பேஸ், ஓகே, இது ஒரு காலகட்டம். 1905லேருந்து 1911 வரைக்கும் நடந்திருக்கு. அது என்ன 1905லேருந்து 1911 வரைக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். 1905ல் தான் பெங்காலை பிரிச்சிருப்பாங்க. 1911 என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, சரிப்பா நீங்கள் ரொம்ப கெஞ்சி கேட்குறீங்க, ஐயோப்பாவும் உங்களை மன்னிச்சு இந்த பிரிவினை நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறோம், பெங்கால் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு பெங்காலை என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா இணைச்சிருவாங்க. அந்த பார்ட்டிஷன் வித்ட்ரா பண்ணிடுவாங்க. இதுதான் 1911 நடந்திருக்கும். இந்த வங்க பிரிவினை செல்லாது, வேண்டாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஸ்வதேசி மூமெண்ட்டும் ஸ்டாப் ஆயிரும், ஆன்டி பார்ட்டிஷன் மூமெண்ட்டும் இங்கே ஸ்டாப் ஆயிரும். ஸோ இந்த வங்க பிரிவினையை மையப்படுத்தி வந்த இந்த ஸ்வதேசி மூமெண்ட் தான் அந்த காலகட்டத்தில் அப்படி நடந்திருக்கு. ஸோ இது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான மூமெண்ட். ஓகே, இப்போ இந்த மூமெண்ட் எப்படி நடந்துச்சு, எப்படி இந்த பெங்காலை பிரிச்சாங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். The mass base of the movement was expanded by exposing the problems of various social groups under the British governance and underlying commonality in their lives, that is colonial exploitation. For the first time in the history of Indian national movement, women workers, peasants, marginalized groups were exposed to modern nationalist ideas and politics. ரொம்ப நாள் கழிச்சு முதல்ல அதுவும் எப்படி சொல்கிறது, ஒரு பெரிய அளவில் எல்லா தரப்பட்ட மக்களோட பங்களிப்பும் இருந்தது அப்படின்னா அது இந்த ஸ்வதேசி மூமெண்ட்டில் தான். யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்களேன். விமன் இருக்கிறாங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். விமன் இந்த ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, பெசன்ட்ஸ் இருக்காங்க, மார்ஜினலைஸ்டு குரூப், சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள் இந்த ஸ்வதேசி மூமெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே என்னதை காட்டுது அப்படின்னா நேஷனலிஸ்ட் ஐடியா எல்லா மக்கள்கிட்டையுமே போய் சேர்ந்துருக்கு அப்படிங்கிறத காட்டுது. இங்கே அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ பீப்புளுமே, சொசைட்டியில் இருக்கக்கூடிய எல்லா செக்ஷனோட பீப்புளும் ஒரு ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்த அசோசியேஷனில் கூட அவங்க பிஸ்னஸ் ரிலேட்டடாகவும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் சம்மந்தப்பட்டு தான் என்ன செஞ்சுருக்காங்க, பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டுக்கும் சரி பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கும் சரி அப்போசிஷனை காட்டிகிட்டு இருக்காங்க. பட் நேஷ்னலிசம் இந்த ஈவெண்ட்டில் என்ன நடக்குது அப்படின்னா நேஷ்னல் லெவலில் ஒரு பெரிய ஒரு அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு வச்சுருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இட் வாஸ் எ பீரியட் when the elite made a conscious effort to address the common people, calling upon them to join politics. அவங்களுக்கு தெரியுது எல்லா மக்களோட ஒத்துழைப்பும் பங்களிப்பும் இல்லாமல் ஒரு நேஷ்னல் மூமெண்ட்டை நடத்துறது சாத்தியமில்லாத ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இந்த எலைட் பீப்புள் என்ன பண்ணுறாங்க, காமன் பீப்புள் எல்லாரையுமே இந்த மூமெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிற மாதிரி செய்கிறாங்க. ஸோ இது அவங்க பண்ண ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன். The other prominent development during the Swadeshi period was the growth of vernacular press. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வெர்னாக்குலர் ப்ரெஸ். இதுவும் ஸ்வதேசின்னு எடுத்துக்கலாம் இல்லையா. ஸ்வதேசி அப்படிங்கிறது ஒருவருடைய சொந்த அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகக்கூடிய என்ன வேணால் இருக்கலாம். அப்போ என்னுடைய சொந்த மொழி அப்படிங்கும்போது வட்டார மொழி பத்திரிகைகளுக்கு அதிகமாக முன்னுரிமை கொடுக்கப்படுது. ஸோ எல்லா வட்டார மொழிகள்லையும் பத்திரிகைகள் வெளியாகுது. ஸோ இது எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களோட கருத்துக்களையும் எல்லா மக்களும் அவங்கவுங்களோட மொழியில் படிக்கிறதுக்கு வசதியாக இருக்குது இல்லையா. ஸோ அப்போ என்ன ஆகும், நேஷனலிசம் அப்படிங்கிற கருத்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ஏன்னா மொழி தான் பிரச்சனை அப்படிங்கும்போது உன்னோட மொழியிலேயே உனக்கான செய்திகள் கிடைக்கும்போது நமக்கு தெரியும் இல்லையா, நம்மளால் நேஷனில் என்ன நடக்குது, நம்ம எப்படி அதில் என்ன ஈடுபடுத்திக்கலாம் அப்படின்னு நமக்கு தெரிய வரும் இல்லையா. ஸோ இந்த வெர்னாக்குலர் ப்ரெஸ்ஸோட பங்களிப்பு ரொம்ப பெருசு. The nationalistic tone of the vernacular press became more pronounced during this time.
இது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் ஆகுது அப்படின்னா ஒவ்வொரு பகுதிகள்லையும் ஒவ்வொரு மொழிகள்லையும் முக்கியமான பத்திரிகைகள் வந்திருக்கு. அது ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஜேர்னல்ஸாக இருக்குது. தமிழில் சுதேசமித்திரன், கேசரி இன் மகாராஷ்டிரா, யுகாந்தர் இன் பெங்கால் ஆர் அ ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பத்திரிகைகள். அண்ட் அது எந்த மொழியில் வெளிவந்திருக்கு அப்படின்னு இருக்குது. யுகாந்தர் அப்படிங்கிறது பெங்காலில் வந்த ஒரு பத்திரிகை, கேசரி அப்படிங்கிறது மகாராஷ்டிராவில் இருக்குது, சுதேசமித்திரன் நம்ம தெரியும் தமிழ்நாட்டில் இருக்குது. இது ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ். இன்னும் நிறைய வட்டார மொழிகளில் அங்கங்கே பத்திரிகைகள் அப்படிங்கிறது உருவாகிட்டே தான் இருக்குது. ஆஸ் தி மூமெண்ட் gained support among the people, the government passed a series of repressive acts such as the Public Meeting Act, Explosive Substance Act, Newspaper Incitement and Offence Act, and the Indian Press Act to crush the nationalistic activities of any nature. ஸோ கவர்மெண்ட் பார்த்துட்டே இருக்கு, ஓஹோ நீங்கள் மீட்டிங் போட்டு மக்களுக்கு இவ்வளோ விஷயங்களும் சொல்கிறீங்களா, ப்ரெஸ்ஸில் எல்லாத்தையும் பத்திரிகைகளில் எல்லாத்தையும் எழுதி மக்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறீங்களா அப்படின்னு பார்த்துட்டு எந்தெந்த வழிகள்லாம் நேஷ்னலிஸ்ட் லீடர்ஸ் பீப்புளை காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சாங்களோ எல்லா வழிகளையும் கவர்மெண்ட் செக் வைக்க ஆரம்பித்தாங்க. அதுதான் இத்தனை சீரீஸ் ஆஃப் ஆக்ட். இந்த ஆக்டும் வருஷமும் முக்கியம், பார்த்துக்கோங்க. இந்த ஆக்ட் தமிழில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசு பொதுக்கூட்டங்கள் சட்டம், வெடிமருந்து சட்டம், செய்தித்தாள் சட்டம், தூண்டுதல் குற்றச்சட்டம், இந்திய பத்திரிகை சட்டம் என பல அடக்குமுறை சட்டங்களை வரிசையாக இயற்றியது. எதுக்கு? எந்த ஒரு செய்தியும் இல்லைனா எந்த ஒரு தகவலும் கவர்மெண்ட்டை அப்போஸ் பண்ணுற மாதிரி வெளியே வரக்கூடாது. யார் எழுதுனாங்களோ இல்லைனா எந்த ஒரு மீடியம் மூலமாக பத்திரிகை மூலமாகவோ இல்லைனா மீட்டிங் மூலமாகவோ அந்த மாதிரி கருத்துக்கள் வெளியே வந்திருந்தாலோ அவங்கள என்ன செஞ்சிருவாங்க, உடனே அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கு தான் இத்தனை சட்டங்கள். One such measure was recording the monitoring of public meetings which were considered a matter of judicial scrutiny. Shorthand was used by the police for the first time to record political speeches. என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ கவர்மெண்ட்டுக்கு எதிரான விஷயங்கள் சொல்லியிருந்தா தான் என்ன செய்யணும், அவங்கள அரெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ இங்கே போலீஸ் என்ன பண்ணுறாங்க, பொலிட்டிக்கல் மீட்டிங்கில் அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத வேகமாக ஷார்ட் ஹேண்டில் எழுதுறாங்களாம். ஸோ இந்த தகவல்கள்லாம் இந்த இடத்துல பேசப்பட்டுச்சு, இந்த காரணங்களுக்காக தான் இவங்களை நாங்கள் அரெஸ்ட் பண்ணுறோம் பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஷார்ட் ஹேண்டெல்லாம் யூஸ் பண்ணி என்ன செஞ்சுருக்காங்க, பீப்புளை பிடிச்சிட்டு போயிருக்காங்க. In this lesson, while discussing the Bengal as well as national scenarios, the Swadeshi campaigns conducted in Tamil Nadu with particular focus on the role played by V.O. Chidambaram, V.V. Subramaniam, Subramania Shiva, Subramania Bharati. நம்ம நேஷனல் லெவலில் என்ன ஒரு ஈவெண்ட் பார்த்தாலும் தமிழ்நாட்டில் அதே தான் பார்த்துருவோம் இல்லையா. ஸோ இங்கே ஸ்வதேசி மூமெண்ட் இந்தியன் லெவலில் பார்க்குறோம் அப்படின்னா தமிழ்நாட்டிலையும் பார்ப்போம். அதுவும் இந்த லெசனில் கவர் ஆயிருக்கு. பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால். இப்போ இன்னைக்கான டாபிக் வங்க பிரிவினை. வங்க பிரிவினை அப்படின்னா என்ன, வங்காளத்தை ரெண்டாக பிரிக்கிறது, அவ்வளோதான். யார் பிரித்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா லார்ட் கர்சன். மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரி படிக்கும்போது சில பர்சனாலிட்டிஸை பற்றி தெரிய வரும்போது நமக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அப்படி ஒரு கேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லார்ட் கர்சன். January 6, 1899 லார்ட் கர்சனை கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. நியூ கவர்னர் ஜெனரல் அண்ட் வைஸ்ராய் ஆஃப் இந்தியாவை அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. திஸ் வாஸ் அ டைம் வென் பிரிட்டிஷ் அன்பாப்புலாரிட்டி வாஸ் இன்க்ரீசிங் டியூ டு த இம்பேக்ட் ஆஃப் ரெக்கரிங் ஃபெமைன் அண்ட் தி பிளேக். இந்த டைமில் தான் என்ன ஆகுது, இந்தியாவில் நிறைய பஞ்சமும் பிளேக்கும் இருக்கிறது, ஆனால் எந்த ஒரு ஆக்ஷனுமே கவர்மெண்ட் எடுக்கலை அப்படிங்கிற ஒரு பெரிய வெறுப்பு உணர்ச்சி இருந்துகிட்ருக்கு. இந்த டைமில் தான் கவர்னர் ஜெனரல் அண்ட் வைஸ்ராய் ஆஃப் இந்தியாவா லார்ட் கர்சன் வராங்க. கர்சன் டிட் லிட்டில் டு தி சேஞ்ச் த ஒப்பீனியன் ஆஃப் தி எஜுகேட்டட் இந்தியன் கிளாஸ். இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா எஜுகேட்டட் இந்தியன் கிளாஸை தங்களோட பக்கத்தில் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு எஃபர்ட் எடுக்கிறாரு. அதுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பிரிட்டிஷை பற்றி நல்ல விதமாலாம் சொல்லலை, அவங்க எந்த இடத்துல படிக்கிறாங்களோ அந்த இடத்துல அவங்களுக்கு எந்த மாதிரியான கருத்துக்கள் கற்பிக்கப்படுது அப்படிங்கிறத பார்க்குறாங்க. Instead of engaging with the nationalist intelligentsia, he implemented a series of repressive measures. For instance, he reduced the number of elected Indian representatives in Calcutta Corporation. இவர் என்ன பண்ணுறாரு, இந்தியன்ஸோட ரெப்ரசன்டேஷனை குறைக்கிறாரு. அதாவது எஜுகேட்டட் இந்தியன் கிளாஸோட சப்போர்ட் வேணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க எந்த மெஷர்ஸையும் அதிகமாக்கி கொடுக்கல. இன்ஸ்டெட் இருந்த எல்லா விஷயங்களையும் பிடுங்கிக்கிட்டாங்க.
ரொம்ப ரெப்ரெசிவான மெஷர்ஸ் வந்து எடுக்கிறாங்க. The University Act of 1904 brought the Calcutta University under the direct control of the government. இந்த விஜயகாந்த் படங்கள்லாம் அவங்க சொசைட்டியில் இருக்கக்கூடிய ஏதாவது ஈவில் மேனை வந்து பிடிக்கிறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸோட ஹெல்ப் எடுத்துப்பாங்க இல்லையா. அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எங்கே வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் காலேஜ்லேருந்து வந்திருப்பாங்க. ஸோ இதே மாதிரி தான் இங்கே ஹிஸ்ட்ரியில் இங்கே என்ன நடக்குது, எந்த ஒரு தேச தலைவராக இருக்கட்டும், இல்லைனா ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து நடத்துகிறாங்க, இல்லைனா ஏதாவது பிரிட்டிஷ்க்கு எதிரான ஒரு ஆக்டிவிட்டியில் ஈடுபடுறாங்க அப்படின்னா அது ஒரு யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறாங்க. ஏன்னா படித்து வந்து அவங்களுக்கு தான் உள்ளே என்ன நடந்துட்டுருக்கு, பிரிட்டிஷ் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது இல்லையா. ஸோ அவங்க பிரிட்டிஷ்க்கு எதிராக மாற ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக யூனிவர்சிட்டியை என்ன செய்கிறாங்க அப்படின்னா அவங்களோட டைரக்ட் கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வர நினைக்கிறாங்க. ஏன்னா இவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியணும். ஒரு டைமில் வந்து என்ன செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க, ப்ரொஃபஸர்ஸே இந்த மாதிரி விஷயங்களை வந்து டீச் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இப்படி இருக்குது, நம்ம இவங்களை வந்து என்ன செய்யணும், அப்போஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க இல்லையா. ஸோ அதனால் யூனிவர்சிட்டியை இவங்களோட டைரக்ட் கண்ட்ரோல் கீழே வச்சுக்கிறாங்க. The Official Secret Act 1904 was amended to curb the national tone of Indian newspaper. அதான் மொத்தத்தில் அவங்களுக்கு எதிராக எந்த ஒரு நியூஸும் தகவலும் ஒரு லைன் கூட வெளியே வரக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. Finally, he ordered partition of Bengal in 1905. The partition led to widespread protest all across India, starting a new phase of the Indian national movement. இந்த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் தான் இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டை இன்னொரு கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகும். சரியா, 1905 என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா வங்க பிரிவினையை வந்து அமல்படுத்திடுவார். பெங்கால் பிரசிடென்சி as an administrative unit was indeed of unmanageable in size. The necessity of partition was being discussed since the 1860s. வங்காளத்தை ரெண்டாக பிரிச்சாச்சு, கண்டிப்பாக எதிர்ப்புகள் கிளம்பும். எல்லாரும் என்ன செய்கிறாங்க, எப்படி நீங்கள் திடுதிப்புன்னு பெங்கால் எப்படி பிரிக்கலாம், இது வந்து நீங்கள் வந்து எங்களை வந்து பிரிக்கிறதுக்கான ஒரு சதி அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இங்கே கர்சன் என்ன சொல்கிறார் அப்படின்னா அப்படிலாம் கிடையாது, பெங்காலை பிரிக்கணும் அப்படிங்கிறது இன்னைக்கு நேற்று எடுத்த முடிவு கிடையாது, 1860களிலிருந்தே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம்தான். The scheme of partition was revived in March 1980. இது போக 1890 கூட இன்னொரு தடவை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க, நம்ம பெங்காலை வந்து பிரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. In Assam, when Curzon went on a tour, he was requested by the European planters to make a maritime outlet closer to Calcutta to reduce their dependence on the Assam-Bengal railways. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா யூரோப்பியன் பிளான்டர்ஸ்லாம் கேட்குறாங்களாம், நாங்கள் வந்து மேரிடைம் அவுட்லெட் வந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. மொத்தமாக தானே இருக்கும், அஸ்ஸாம் இங்கே இருக்குது, பெங்கால் இங்கே இருக்குது. ஸோ மொத்தமாக இருக்கிறனால எல்லா விஷயங்களுக்குமே அஸ்ஸாம் பெங்கால் ரயில்வேஸை டிபெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் ரெண்டாக பிரிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த சைடில் இருக்கக்கூடியது இண்டிபெண்ட் ஆயிரும் இல்லையா. ஸோ இங்கேருந்து போகக்கூடியதுக்கு தனியாக விஷயங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வச்ச ரெக்வஸ்ட்காக தான் நாங்கள் பிரிக்கிறோம், இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குது, ஸோ அதனால தான் பெங்காலை ரெண்டாக பிரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட் பீப்புள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பெங்கால் இப்படி இருக்கு இல்லையா, இப்போ இருக்கக்கூடிய அதே பங்களாதேஷையும் நம்ம இந்தியாவோட வெஸ்ட் பெங்காலையும் இமேஜின் பண்ணிக்கோங்க. இது முழுக்க முஸ்லீம் பாப்புலேஷன் அதிகமாக இருக்கக்கூடிய இடம். வெஸ்ட் பெங்கால் இந்தியன் ஹிந்து பாப்புலேஷன் அதிகமாக இருக்கக்கூடிய இடம். இங்கே இருக்கக்கூடிய இந்த சின்ன சென்ட்ரல் பார்ட்டில் 2 மதத்தை சேர்ந்தவர்களும் ஒரு கணிசமான அளவில் சமமாகவே இருக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இது இந்துக்களையும் முஸ்லீம்களையும் பிரிக்கிறதுக்காக கவர்மெண்ட் திட்டமிட்டு போட்ட சதி அப்படின்னு சொல்லிட்டு பீப்புள் நினைக்கிறாங்க. அஃப்கோர்ஸ் இதை நினச்சி தான் அவங்க ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க. சரியா, இந்துக்களையும் முஸ்லீமையும் பிரித்து விட்டு வேடிக்கை பார்க்கலாம், அப்படி அவங்களுக்குள்ள சண்டை போடுவாங்க, இல்லைன்னா டிவைட் ஆயிடுவாங்க அப்படின்னு நினச்சி தான் என்ன செஞ்சாங்க அப்படின்னா லார்ட் கர்சன் பெங்காலை ரெண்டாக பிரித்தாங்க. 1903 Curzon drew up a scheme in his minutes on territorial redistribution of India. 1903லையும் இதை பற்றி இந்த டெரிட்டோரியல் ரீடிஸ்ட்ரிபியூஷன் பற்றி அவர் வந்து சொல்லியிருக்காரு. அதில் பெங்கால் பார்ட்டிஷன் பற்றி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. லேட்டர் மாடிஃபைட் அண்ட் பப்ளிஷ்ட் ஆஸ் தி ரிஸ்லி பேப்பர்ஸ். இது கேட்பாங்க, பெங்காலை வந்து பிரிக்கிறதுக்கு முன்னாடி லார்ட் கர்சன் வந்து ஒரு மினிட்ஸ் வந்து வெளியிட்டிருப்பாங்க, ஒரு அறிக்கை வெளியிட்டிருப்பாங்க. அது வந்து எந்த பெயரில் வெளிவந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பெயரில் அப்படின்னா ரிஸ்லி பேப்பர்ஸ். த ரிப்போர்ட் கேவ் 2 ரீசன்ஸ். அந்த ரிப்போர்ட்டில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 2 காரணங்கள் இருக்குது. ரிலீஃப் ஆஃப் பெங்கால் அண்ட் தி இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் அஸ்ஸாம்.
அதாவது பெங்காலை விடுவிக்கணும், பெங்காலுக்கு வந்து இருக்கக்கூடிய சுமைகளை குறைக்கணும், அஸ்ஸாமுக்கு வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், அஸ்ஸாமுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். அதனால தான் பெங்காலை ரெண்டாக பிரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாங்க. த ரிப்போர்ட் ஹவெவர் கன்சீல்டு இன்ஃபர்மேஷன் ஆன் ஹவு தி பிளான் வாஸ் originally devised for the convenience of British officials and the European businessmen. From December 1903 and 1905, this initial idea of transferring or reshuffling some areas from Bengal was changed to a full-fledged plan of partition. அதாவது பெங்காலுக்கு இருக்கக்கூடிய அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சுமையை குறைக்கணும், அஸ்ஸாமோட வளர்ச்சியை வந்து மேம்படுத்தணும், இதுதான் மோட்டோ. ஸோ இதுக்காக சின்ன சின்ன விஷயங்களாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்க திடீர்னு என்ன செஞ்சுட்டாங்க, பெங்காலுக்கு நடுவில் ஒரு பெரிய கோடை போட்டு பெங்காலை பிரிச்சுட்டாங்க. The Bengal was to be divided into two provinces. The new Eastern Bengal and Assam were to include the division of Chittagong, Dhaka, parts of Rajashaki Hills of Tipera, Assam province and Malta. ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஈஸ்டர்ன் பெங்கால் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஈஸ்டர்ன் பெங்கால் அண்ட் அஸ்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரிக்கிறாங்க. இதில் இந்தந்த பகுதிகள்லாம் உள்ளடக்கி இருக்குது. எய்ம்ட் அட் ஹிந்து முஸ்லீம் டிவைட். இப்போ இங்கே பிரச்சனை வருது, நீங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ்க்காக பிரித்த மாதிரி தெரியல, மத ரீதியாக இந்தியர்களை பிரிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆகுது. த இன்டென்ஷன் ஆஃப் கர்சன் வாஸ் டு சப்ரஸ் த பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ் அகெயின்ஸ்ட் தி பிரிட்டிஷ் ரூல் இன் பெங்கால். ஏன்னா எல்லா முக்கியமான விஷயங்களுமே பெங்காலிருந்து எமர்ஜ் ஆகிறதா இருக்கும். நம்ம அடிக்கடி இது டிஸ்கஸ் பண்ண விஷயந்தான். முதல்ல பிரிட்டிஷ் பீப்புள் அவங்களோட இந்த ஏதேச்சதிகார ஆட்சிக்கு கால் வச்சது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்காலில் தான். நிறைய யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், ஹைகோர்ட்டாக இருக்கட்டும் ஸ்டார்ட் பண்ணது பெங்காலில் தான். நிறைய தேசிய தலைவர்களாக இருக்கட்டும், முக்கியமான பர்சனாலிட்டிஸாக இருக்கட்டும் வந்தது எல்லாருமே பெங்காலில் இருந்து தான். சோஷியல் ரெஃபார்ம் மூமெண்ட்ஸ் பார்த்துருந்தோம் இல்லையா, ராஜா ராம் மோகன் ராய் அவங்களும் பெங்கால்லேருந்து வந்தவங்க தான். ஸோ இப்படி வந்து பெங்கால் அப்படிங்கிறது நேச்சுரலாகவே ஒரு சென்சேஷனலான பிளேஸாக இருக்குது இல்லையா. ஸோ அங்கே பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸும் அதிகமாக இருக்குது. அண்ட் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்ததுக்கப்புறம் பிரிட்டிஷுக்கு எதிரான நடவடிக்கைகள் அதிகமாகவே இருக்குது. அண்ட் பீப்புளும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால தான் பெங்காலை டார்கெட் பண்ணி பெங்காலை ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. The government intentionally ignored alternative proposals presented by the civil servants. ஓகே, உங்களுக்கு வந்து என்ன அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ் தானே காரணம், நீங்கள் வந்து பெங்காலை டிவைட் பண்ண வேண்டாம், நாங்கள் உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் தரோன்னு சொல்லிட்டு சிவில் சர்வன்ட்ஸ் கொடுக்குறாங்க. பட் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, வேண்டாம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே ரிஜெக்ட் பண்ணிட்டு விட்டாங்க. கர்சன் ரிஜெக்டட் particularly the idea of dividing Bengal on linguistic basis. அவங்க என்ன சொல்கிறாங்க, லாங்குவேஜ் பேஸ்டாக கூட நம்ம பிரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பெங்கால் அப்படிங்கிறது ஒரு பெரிய ப்ராவின்ஸ், அங்கே பெங்காலி பேசுகிறவங்க இருப்பாங்க, அசாமிஸ் பேசுகிறவங்க இருப்பாங்க, இங்கே பீகார் ஒடிசாவில் இருக்கக்கூடிய மொத்தம் பெங்காலில் கொஞ்சம் ஒரு பெரிய ப்ராவின்ஸ் தான் இல்லையா. ஸோ நிறைய லாங்குவேஜ் பேசுகிறவங்க இருக்காங்க. ஸோ லிங்குவிஸ்டிக் பேசிஸில் நம்ம டிவைட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதுக்கு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. கர்சன் ரிஜெக்டட் திஸ் ப்ரொபோசல் as this would further consolidate the position of the Bengali politician. Curzon was adamant as he wanted to create a clearly segregated Hindu and Muslim population in the divided Bengal. ஸ்கூல் புக்லேயே தெளிவாக கொடுத்துட்டாங்க. கர்சனோட ஐடியாவே என்னதான், ஹிந்து முஸ்லீம் சொல்லிட்டு மத ரீதியாக அந்த பாப்புலேஷனை டிவைட் பண்ணுறதா அப்படின்னு. Curzon, like many before him, knew very well that there was a clear geographical divide along the river Bhagirathi. Eastern Bengal dominated by the Muslim, Western Bengal dominated by the Hindus, and in the Central Bengal and the two communities balancing out each other. இந்த ஜியோகிராஃபிக்கல் ரீசன் ஒன்று பிரிக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகிரதி ரிவர் இது வழியாக தான் போகுது. ஸோ இந்த பக்கம் இருக்கிறவங்க எல்லாரும் மோஸ்ட்லி முஸ்லிம்ஸாக இருக்கிறாங்க, இந்த பக்கம் இருக்கிறவங்க மோஸ்ட்லி ஹிந்துஸாக இருக்கிறாங்க. ஸோ இதை சாக்கா வச்சுட்டு என்ன செஞ்சிட்டாரு அப்படின்னா, இந்த ரெண்டுத்தையும் இதே மாதிரியே பிரிச்சிட்டாரு. There was a conscious attempt on the part of British administration to woo the Muslim population in Bengal. In his speech at Dhaka in February 1904, Curzon assured the Muslims that in the new province of East Bengal, Muslims would enjoy a unity which they had never enjoyed since the days of old Muslim rule. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 1857 ரிவோல்ட்டுக்கு அப்புறம் என்ன சொன்னாங்க, எல்லா பிரச்சனைகளுக்கு காரணம் இஸ்லாமியர்கள் தான்,
இந்த முழுக்க இந்த போராட்டங்களும் சரி, அரசுக்கு எதிரான நடவடிக்கைகளும் சரி இவங்க தான் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லீம் பீப்புளை ஒதுக்கி வச்சுட்டே வந்தாங்க இல்லையா. இப்போ என்ன பண்ணுறாங்க, முஸ்லீம் பீப்புளை பக்கத்தில் வச்சுட்டு ஹிந்து பீப்புளை தள்ளி விட்டுட்டே இருக்காங்க. ஏன்னா முஸ்லீமு கிட்ட வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஹிந்துக்கும் முஸ்லீமுக்கும் சண்டை வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த இடத்துல பாப்புலேஷனோட கம்பேர் பண்ணும்போது முஸ்லிம்ஸ் மைனாரிட்டி, ஹிந்துஸ் மெஜாரிட்டி இல்லையா. ஸோ இவங்க 2 பேருக்கு சண்டை வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, முஸ்லீம்ஸை அவங்க பக்கம் இழுக்க பார்க்குறாரு. என்ன சொல்லி இழுக்கிறாரு அப்படின்னா, நான் பிரிக்க போகிற இந்த பிரிவினையினால முஸ்லீம்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, அவங்க அந்த இடத்துல ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க, ரொம்ப ஒற்றுமையாக இருப்பாங்க. அதாவது முஸ்லீம் ரூலில் இருக்கும்போது கிடைக்காத ஹாப்பினஸ் கூட என்னோட ரூலில், அதுவும் இந்த பார்ட்டிஷனுக்கு அப்புறம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேக்காக ஒரு நம்பிக்கையை வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா முஸ்லீம்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஏன்னா அப்படின்னா தானே முஸ்லீம்ஸ் ஓகே நாங்கள் பிரிஞ்சே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்துக்களை விட்டு விலகி போவாங்க. ஆக்சுவலி இந்தியன் பீப்புளுக்கு அந்த தாட்டே இல்லை. நீங்கள் வந்து முஸ்லீம், நீங்கள் வந்து நான் வந்து ஹிந்து, நீ வந்து முஸ்லீம், இல்லைன்னா நான் வந்து வேற ரிலிஜன் அப்படிங்கிறது அப்படி இல்லை. இது நாள் வரைக்கும் அந்த மாதிரி இருந்திருக்கு. காலமாக நிறைய பிரிவுகள் இருந்திருக்கு. ஏன்னா இந்தியா வந்து எப்போவுமே ஒரே மதத்தை சார்ந்தவங்க மட்டும் இருந்ததா கிடையாது, ஒரே ஒரு காஸ்ட்டை மட்டும் சார்ந்தவங்களா இருந்ததே கிடையாது. இந்தியாவில் காலமாகவே பிரச்சனைகள் இருந்துட்டு தான் இருக்குது. ஏன்ஷியன் டைம்லேருந்தே இந்தியன் சொசைட்டியில் இன்இக்வாலிட்டி இருக்குது, பேட்ரியார்கி இருக்குது, நிறைய சமயங்கள் இருக்குது, நிறைய நம்பிக்கைகள் இருக்குது. ஸோ ஒன் ரிலீஜன் அப்படிங்கிற ஒரு மோனோபாலி இந்தியாவில் இருந்ததே கிடையாது. ஸோ இந்தியாவுக்கு இது வந்து பழக்கப்பட்ட ஒரு விஷயம்தான், சரியா. மற்ற மத நம்பிக்கை இருக்கக்கூடிய, மற்ற நம்பிக்கைகள் இருக்கக்கூடிய பர்சனோட சேர்ந்து வாழ்கிறது, இல்லைனா அப்பப்போ சண்டை போட்டுக்கிட்டாலும் அதை சகிப்புத்தன்மையோடு வாழ்கிறது அப்படிங்கிறது இந்தியாவுக்கு வரலாற்று ரீதியாகவே பழக்கப்பட்ட ஒரு விஷயம். ஸோ இது அவங்களுக்கு பெருசாக தெரில. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குத்திக்கிட்டே இருக்காங்க, நீங்கள் முஸ்லீம், நீங்கள் ஹிந்து, நீங்கள் இதை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்யூச்சர் பிரைட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்காக? நம்மளை பிரித்து விட்டுட்டு அவங்க ரூல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. இது வந்து பிரித்தாளும் கொள்கையில் ஒரு விஷயம்தான், சரியா. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி சொல்கிறாங்க, the partition instead of dividing the Bengali people along the religious line united them. பட் இது வந்து என்ன செய்யலை அப்படின்னா ஒர்க் ஆகலை. பீப்புள் வந்து என்ன செய்கிறாங்க, யுனைட்டடாக தான் இருக்காங்க. Perhaps the British administration had underestimated the growing feeling of Bengali identity among the people. இங்கே இன்னொரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஹிந்துவாரு முஸ்லீமாரு 2 பேருமே என்ன பேசுகிறாங்கன்னா பெங்காலி பேசுகிறாங்க. ஸோ இப்போ பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் அப்படிங்கிறது ஹிந்துவையோ முஸ்லீமையோ அஃபெக்ட் பண்ணலை, ஒரு பெங்காலி அஃபெக்ட் பண்ணிருச்சு இல்லையா. ஸோ பெங்காலி அப்படிங்கிற அந்த லாங்குவேஜ் வந்து அவங்களோட ஐடென்டிட்டியாக இருக்குது. ஸோ இந்த ஈவெண்ட் வந்து அவங்கள இன்னும் ஒற்றுமையாக்கிட்டே தவிர அவங்களுக்குள்ளே எந்த பிரிவினையுமே ஏற்படுத்தலை. which cut across caste, class, religion, regional barriers. By the end of the 19th century, a strong sense of Bengali unity had developed among large sections in the society. Bengali language had acquired literary status with Rabindranath Tagore as the central figure. இப்போ பெங்காலியில் லிட்ரேச்சர் வருது, அதை யார் சென்ட்ரல் ஃபிகராக வச்சு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாகூரை மையப்படுத்தி. The growth of regional language newspaper played a role in building the narrative of solidarity. Similarly, recurring famines, unemployment and slump in the economic growth generated an anti-colonial feeling. இவங்க என்னதான் ஏதாவது சொல்லி மக்களை அவங்க சைடு இழுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் இவங்க நிறைய விஷயங்கள் கண்டுக்காமல் விட்டாங்க இல்லையா. இந்த வறுமை, வேலை இல்லாதது, ஸோ இது எல்லாமே பிரிட்டிஷ் மேலே இருக்கக்கூடிய அவங்களோட கோவத்தை அதிகப்படுத்தி ஆன்டி கலோனியல் ஃபீலிங்கை வந்து என்ன செய்யுது, அதிகப்படுத்திகிட்டே இருக்குது. ஆன்டி பார்ட்டிஷன் மூமெண்ட். சரி, இப்போ வந்து அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, பெங்காலை வந்து நாங்கள் பிரிச்சுட்டோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இல்லையா. இதுக்கு வந்து எதிர்ப்புகள் கிளம்புது. எந்த மாதிரி கிளம்புது அப்படின்னு பார்க்கலாம். அண்ட் இதுக்கு ஐஎன்சி எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. இதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியன் ஹிஸ்ட்ரியில் ஐஎன்சி தான் இருக்கும். ஐஎன்சி தான் இந்தியன் பீப்புள் தான் ஐஎன்சி, அதாவது ஹிஸ்ட்ரியில், சரியா, இந்த காலகட்டத்தில். ஸோ ஐஎன்சி அப்படிங்கும்போது ஒட்டுமொத்த மக்களையும் ரெப்ரசன்ட் பண்ணுறதா இருக்கும். ஏன்னா இவங்க தான் என்ன செய்கிறாங்க, பீப்புள் கிட்ட போய் பேசுகிறாங்க, என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பீப்புள் கிட்ட சொல்கிறாங்க, பீப்புள் இவங்க கூட ஜாயின் ஆகிக்கிறாங்க. ஸோ அப்படிங்கும்போது ஐஎன்சியில் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கணும். Both the militants and the moderates were critical of the partition of Bengal. 2 பேருமே என்ன செய்கிறாங்க அப்படின்னா வங்க பிரிவினையை வந்து கண்டிக்கிறாங்க. Ever since it was announced in December 1903,
நாங்கள் இந்த மாதிரி வங்காளத்தை பிரிக்க போகிறோம் அப்படின்னு சொன்ன நாள்ல இருந்து இந்த வங்க பிரிவினை வந்து அப்போஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பட் தி ஆன்டி பார்ட்டிஷன் ரெஸ்பான்ஸ் பை த லீடர்ஸ் லைக் சுரேந்திரநாத் பானர்ஜி, கே மித்ரா அண்ட் பிருத்விஷ் சந்திர ரே ரிமைண்ட் ரெஸ்ட்ரிக்டட் டு ப்ரேயர்ஸ் அண்ட் பெட்டிஷன்ஸ். பட் இங்கேயும் மாடரேட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வெறும் ப்ரேயர்ஸ் அண்ட் பெட்டிஷன் மூலமாக தான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி வங்காளத்தை பிரிக்காதீங்க, இது வந்து சரியில்லை, வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் மெஷர் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெறும் பெட்டிஷன் போட்டுட்ருக்காங்க. அவங்க இதெல்லாம் கண்டுக்கிற ஆளா பிரிட்டிஷ் பீப்புள் அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய மிலிட்டன்ஸ்க்கு தெரியுது, எக்ஸ்ட்ரீமிஸ்ட் பீப்புளுக்கு தெரியுது. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஸ்டைலில் போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. The objective was limited to influencing public opinion in England against the partition. இவங்களோட இந்த ப்ரேயர்ஸ் அண்ட் பெட்டிஷன் எங்கே வரைக்கும் மட்டும்தான் போயிருக்கு அப்படின்னா இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய பப்ளிக்கை வந்து லேசாக பார்த்துருக்கு. ஆமாம், இவங்கெல்லாம் இப்படி சொல்கிறாங்க, எதுக்கு பெங்கால பார்ட்டிஷன் பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன அளவில் பேசுகிறதுக்கு மட்டும்தான் போயிருக்கு. மற்றபடி பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை. However, despite this widespread resentment, partition of Bengal was officially declared on 19th July 1905. பட் இப்படி சொல்லிட்டு இருக்கிற டைமில் 19th July 1905 என்ன சொல்கிறாங்க, பெங்காலை வந்து பிரிக்க போகிறது உறுதியாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வருது. With the failure to stop the partition of Bengal and pressure exerted by the radical leaders like Bipin Chandra Pal, Ashwini Kumar Datta, Aravind Ghosh, the moderate leaders were forced to rethink their strategy. இன்னும் அவங்க வந்து பிரியலை, சரியா, கருத்து வேறுபாடு இருக்கக்கூடிய தலைவர்கள் வந்து இன்னும் அதுக்குள்ளே இருக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வங்க பிரிவினையை நம்மளால் தடுக்க முடியல, அப்போ நீங்கள் வேறு ஏதாவது ஐடியா சொல்லுங்கள், இன்னும் இந்த பெட்டிஷன் போடுறது ப்ரேயர் போடுறதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பீப்புள் எல்லாருமே மாடரேட்ஸ் மேலே ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்க. பாய்காட் ஆஃப் பிரிட்டிஷ் குட்ஸ் வாஸ் ஒன் சச் மெத்தட். ஸோ இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக அவங்க எடுத்த முடிவு தான் என்ன, பிரிட்டிஷ் பொருட்களை நம்ம புறக்கணிக்கலாம் அப்படிங்கிறது. which after much debate was accepted by the moderate leadership of the Indian National Congress. இதுக்கு மாடரேட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இல்லை அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் பெரிய இது, நம்ம பெட்டிஷனே கொடுக்கலாம் அப்படிங்கும்போது அவங்க மறுக்கிறாங்க. பட் இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சரி இது வந்து அமைதியான முறையில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு அசோசியேஷன் மூலமாக ஒரு கலோனியல் கவர்மெண்ட் நடந்துட்டு இருக்கிற ஒரு டைமில் பீப்புளையும் யுனைட் பண்ணி அந்த அசோசியேஷனில் இருக்கக்கூடிய லீடர்ஸையும் ஒத்துழைச்சி போய் ஒரு விஷயத்தை கொண்டு வரது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு சைடில் பீப்புள் எதிர்ப்பாங்க, இன்னொரு பக்கம் அதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, இருக்கும் இல்லையா. ஸோ இது எல்லா விஷயத்தையும் கடந்து எல்லாரும் ஒன்றா தான் ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படிங்கும்போது எல்லாரோட ஒத்துழைப்பு தேவைப்படுது. ஸோ மாடரேட்ஸ் வந்து ஒத்துக்கிறாங்க, ஓகே பாய்காட் ஆஃப் பிரிட்டிஷ் குட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் the moderates went beyond their conventional political method. இது நாள் வரைக்கும் பண்ணிட்டு இருந்த மெத்தடை தாண்டி மாடரேட்ஸ் புதுசாக ஒரு விஷயத்த பண்ண போகிறாங்க. இட் வாஸ் டிசைடட் அட் அ மீட்டிங் இன் கல்கட்டா ஆன் 17th July 1905. இம்மீடியட்டாக ஆக்ஷன் எடுக்கிறாங்க, சரியா. ஓகே நம்ம வந்து இந்த முடிவை வந்து எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கல்கட்டா செஷனில் வந்து இந்த டிசிஷன் எடுக்கிறாங்க. டு எக்ஸ்டெண்ட் த ப்ரோட்டஸ்ட் டு தி மாசஸ். இந்த ப்ரோட்டஸ்ட்டை நம்ம பீப்புள் கிட்ட எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு. In the same meeting, Surendranath Banerjee gave a call for the boycott of British goods and institutions. ஸோ இதில் தான் சுரேந்திரநாத் பானர்ஜி சொல்கிறாரு, பிரிட்டிஷ் குட்ஸையும் பிரிட்டிஷ் இன்ஸ்டிடியூஷன்ஸும் சரி நம்ம புறக்கணிக்கிறோம். இன்ஸ்டிடியூஷன்னா என்ன அர்த்தம், எல்லாமே ஸ்கூலு, காலேஜு, கோர்ட்டு, அவங்களோட கவர்மெண்ட் ஜாபு எதாக இருக்கட்டும், பிரிட்டிஷ் அப்படின்னு அவங்களோட சாயல் படக்கூடிய எதாக இருக்கட்டும் அதை நம்ம புறக்கணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. On 7th August, at another meeting at Calcutta Town Hall, a formal proclamation of Swadeshi movement was made. ஃபார்மலாக என்ன செய்கிறாங்க, ஸ்வதேஷி மூமெண்ட்டை டிக்ளேர் பண்ணுறாங்க. However, the agenda of Swadeshi movement was still restricted to securing an annulment of the partition, and the moderates were very much against utilizing the campaign to start full-scale passive resistance. பட் இருந்தாலும் இந்த ஸ்வதேஷி மூமெண்ட் அப்படிங்கிறது இந்திய விடுதலைக்காக ஸ்டார்ட் பண்ண ஒரு மூமெண்ட் கிடையாது. இந்த பார்ட்டிஷன் ஆஃப் அனல்மெண்ட் ஆஃப் தி பார்ட்டிஷன், அதாவது இந்த பார்ட்டிஷன் வங்க பிரிவினை இருக்கு இல்லையா, அதை வந்து செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறதுக்கான ஒரு மூமெண்ட் தான். The militant nationalists on the other hand were in favor of extending the movement to other provinces too and to launch a full-fledged mass struggle.
இங்கே மாடரேட்ஸோட ஐடியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வங்க பிரிவினை எதிர்த்து தான் நம்ம இந்த சுவதேசி மூமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அது வங்காளத்துக்குள்ளே மட்டும் இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இயக்கத்தை மற்ற மாகாணங்களுக்கு எடுத்துகிட்டு போகணும், அங்கேயும் எல்லா விதமான பீப்புளும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும், இது நேஷ்னல் லெவலில் பெரிய மாஸ் ஸ்ட்ரகிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஸ்ப்ரெட் ஆஃப் தி மூமெண்ட். பிசைட்ஸ் த ஆர்கனைஸ்ட் எஃபர்ட்ஸ் ஆஃப் தி லீடர்ஸ், there were spontaneous reactions against the partition of Bengal. Students in particular came out in large numbers. Reacting to the increased role of the students in the anti-partition agitation, British officials threatened to withdraw the scholarships and grants to those who participated in programs of a direct action. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த இயக்கத்தை வந்து, அதாவது இந்த ஸ்வதேசி மூமெண்ட் இருக்கு இல்லையா, இதை எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஆக்ஷன்ஸ் நடந்துகிட்ருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் இதில் ரொம்ப பெரிய அளவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அவங்களோட பங்களிப்பு தான் ரொம்ப பெரிய அதிக அளவில் இருக்குது. ஸோ பிரிட்டிஷ் அஃபீஷியல் என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸை பிளாக்மெயில் பண்ணி என்ன செய்கிறாங்க, நீங்கள் இந்த மாதிரி ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணால், அரசுக்கு எதிரான ஈவெண்ட்டில் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப்பை நாங்கள் கட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பயமுறுத்துறாங்க. பட் இதுக்கெலாம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன செய்யலை, அசரலை. இன் ரெஸ்பான்ஸ் டு திஸ், a call was given to boycott official educational institution and it was decided that efforts were to be made to open national schools. நீ என்னடா என்னோட ஸ்காலர்ஷிப்பை கேன்சல் பண்ணுறது, நான் உன்னோட ஸ்கூலையே கேன்சல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஸ்கூல்ஸ் காலேஜஸ்லேருந்து வித்ட்ரா பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட் நடத்தின ஸ்கூல் காலேஜஸ்லேருந்து வெளியே வந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாடம் சொல்லி கொடுக்கணும் இல்லையா, அவங்கள அப்படியே விட்டுறக்கூடாதுல்ல. ஸோ அதுக்காக நேஷ்னல் ஸ்கூல்ஸை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. Thousands of public meetings were organized in towns and villages across Bengal. Religious festivals such as Durga Puja were utilized to invoke the idea of boycott. நிறைய பண்டிகைகளை இந்த மாதிரி கருத்துக்களை பரப்புறதுக்கு வந்து பயன்படுத்திக்கிறாங்க. The day Bengal was officially partitioned 16th October 1905. இவ்வளோ பிரச்சனைகள் போயிட்டுருக்கு, இவ்வளோ எதிர்ப்புகள் கிளம்பியும் கவர்மெண்ட் அசரவே இல்லை. கர்சன் என்ன பண்ணுறாங்க, பிரிவுனா பிரிவுதான் அப்படின்னு சொல்லிட்டு பெங்காலை 16 அக்டோபர் 1905 பிரிச்சுட்டாங்க. Was declared as a day of mourning. Thousands of people took bath in the Ganga and marched on the streets of Calcutta singing Bande Mataram. அவங்க வந்து எதிர்க்கிறாங்க, இப்படி நீங்கள் பிரிச்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போஸ் பண்ணிட்டு கிளம்புறாங்க. ஸோ இந்த டைமில் தான் என்ன ஆகுது, ஸ்வதேசி மூமெண்ட் சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. பாய்காட் அண்ட் ஸ்வதேசி மூமெண்ட்ஸ் இன் பெங்கால். Such efforts, both organized and spontaneous, laid the foundation for a sustained campaign against the British. The boycott and Swadeshi were always interlinked to each other. அதாவது ஒரு விஷயங்களை புறக்கணிக்கிறதும் ஸ்வதேசி அப்படிங்கிறதும் எப்போ ஒன்றுக்கு ஒன்று உள்ள சம்மந்தப்பட்டதாக இருக்குது. ஒரு வைடர் பிளான் டு மேக் இந்தியா செல்ஃப் சஃபிஷியன்ட். இப்போ இருக்கக்கூடிய ஆத்ம நிர்பர் பாரதாக இருக்கட்டும், மேக் இன் இந்தியா, மேட் இன் இந்தியா, இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வதேசி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் இல்லையா. நம்ம இந்திய நாட்டில் தொழில் தொடங்குங்க, இல்லைன்னா இந்திய பொருட்களை வந்து வாங்குங்க அப்படிங்கிறது எல்லாமே இந்த செல்ஃப் சஃபிஷியன்ட், தன்னிறைவு இந்தியா அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ளே இருக்கிறது தான். அதுக்கு எல்லாத்துக்குமே ரூட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில். ஜி சுப்ரமணியம், a nationalist leader from Madras, secondly explained the aim of the Swadeshi movement. ஜி சுப்ரமணியம் ஸ்வதேசி மூமெண்ட்னா என்ன அப்படின்னு சொல்ல வராங்க. a revolt against their state of dependence in all branches of their national life. அதாவது எந்தெந்த வழிகளெல்லாம் நம்ம டிபெண்ட்டாக இருக்கோமோ, ஒருத்தங்களுக்கு உட்பட்டு இருக்கிறோமோ, அதை எல்லாத்தையுமே எதிர்த்து ரிவோல்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஜி சுப்ரமணியம் ஸ்வதேசி அப்படிங்கிறதுக்கு டெஃபினேஷன் கொடுக்குறாங்க. இந்த வேர்ட்ஸ் ஆஃப் கோபாலகிருஷ்ண கோகலே, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன், காந்தியடிகளோட குரு இவங்க தான். த ஸ்வதேசி மூமெண்ட் இஸ் நாட் ஒன்லி ஃபார் த இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் அவர் இண்டஸ்ட்ரி பட் ஃபார் அன் ஆல் அரவுண்ட் என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃப் அவர் நேஷ்னல் லைஃப். அதாவது ஸ்வதேசி அப்படிங்கிறது நம்மளோட தொழில் ரீதியான விஷயங்களை மட்டும் இம்ப்ரூவ் பண்ணுறது கிடையாது. பாய்காட் ஆஃப் பிரிட்டிஷ் குட்ஸ் அப்படின்னா அந்நிய பொருட்களை விட்டுட்டு இந்திய பொருட்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது அப்படின்னு மட்டும் கிடையாது. ஒரு அனைத்து விதமான தேசிய வாழ்வுலையும் சுதேசியத்தையே நம்புறது அப்படின்னு சொல்லிட்டு கோகலே சொல்கிறாங்க. ஆஸ் தி மூமெண்ட் ப்ராக்ரஸ்ட், டிஃப்ரெண்ட் டெஃபினேஷன்ஸ் ஆஃப் ஸ்வதேசி அப்பியர்டு. இந்த மூமெண்ட் வந்து வெளியே வர வர ரொம்ப பெருசாக ஆக
ஒவ்வொருத்தரும் அவங்களோட தரப்பில் ஸ்வதேசினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்வதேசி அப்படிங்கிறதுக்கான அர்த்தத்தை வந்து விரிவாக்கிக்கிட்டே போகிறாங்க. However, for the longer part, the movement of Swadeshi and boycott was practiced as an anti-colonial political agitation and not as a visible, viable method to achieve dignity and a freedom in life, a definition which would be later infused with the entry of Mahatma Gandhi. இந்த ஸ்வதேசி பாய்காட் அப்படிங்கிறது ஒரு கலோனியல் மூமெண்ட்டுக்கு எதிரானதாக மட்டும்தான் பயன்படுத்தப்பட்டுச்சே தவிர ஃப்ரீடம் அப்படிங்கிறதுக்குள்ளே எடுத்துகிட்டு வரப்படலை. சரியா? அதாவது அதோட கருத்துக்கள் அப்படிங்கிறது இன்னும் விரிவாக்கப்படலை. லேட்டர் காந்தி வரும்போது என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஸ்வதேசி அப்படிங்கிறதுக்கு இன்னும் டீப்பான டெஃபினிஷன்ஸாக கொடுக்குறாரு. எவல்யூஷன் ஆஃப் தி ஐடியா ஆஃப் ஸ்வதேசி. ஆக்சுவலி ஸ்வதேசினா என்னப்பா, அது எப்படிப்பா இவ்வளோ பெருசுக்கு உருவாக ஆரம்பிச்சுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டியூரிங் தி ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், the idea of Swadeshi movement was conceptualized first during 1905 by a string of Congress leaders and then later in the 1920s under the leadership of Mahatma Gandhi. முதல்ல இந்த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளில் ஸ்வதேசி அப்படிங்கிறது இந்த 1905 தான் எமர்ஜ் ஆகுது. அதுக்கப்புறம் 1920s காந்தியோட வருகைக்கு அப்புறம் இன்னும் சூடு பிடிக்குது. ஸ்வதேசி அப்படின்னா ஆஃப் ஒன்ஸ் ஓன் கண்ட்ரி, ஒருவருடைய சொந்த நாடு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். த ஆரிஜின் ஆஃப் த ஐடியா கேன் பி ட்ரேஸ்டு டு 1872 when Mahadev Govind Ranade in a series of lectures in Pune popularized the idea of Swadeshi. சரி, இதுக்கு ரூட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஜி ரானடேயோட லெக்சர்ஸில் இருக்குது. அக்கார்டிங் டு ரானடே அவர் என்ன சொல்கிறாரு, the goods produced in one's own country should be given preference even if the use of such goods prove to be less satisfactory. ஒருத்தருடைய சொந்த நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் வந்து குறைவான திறன் உடையதாக இருந்தாலும் அதை தான் பயன்படுத்தணும், அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரானடே சொல்கிறாங்க. ஏன்னா இப்போவும் நம்மளோட பொருட்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம ஃபாரின் திங்ஸ்க்கு தான் இன்னும் மவுஸ் இருக்குது இல்லையா? ஃபாரின் செட்னா அதில் ஒரு ஆசை, ஃபாரின் சாக்லேட்னா அதில் ஒரு மதிப்பு, இன்னுமே நம்மக்கிட்ட அந்த அந்நிய பொருட்களுக்கான மோகம் இருக்கு இல்லையா? ஸோ அது வேண்டாம். அது குறைவாகவே இருந்தாலும், நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சாக்லேட்டில் டேஸ்ட்டு கம்மியாகவே இருந்தாலும் நம்ம அதையே வாங்குவோம், ஏன்னா அதுதான் இந்தியாவோட ஜிடிபியில் சேரும் அப்படிங்கிறத எம்ஜி ரானடே அப்போவே சொல்லியிருக்காங்க. இன் தி 1920s காந்தி கேவ் அ நியூ மீனிங் ஆஃப் தி ஐடியா ஆஃப் ஸ்வதேசி. இதுக்கப்புறம் காந்தியடிகள் வந்ததுக்கப்புறம் ஸ்வதேசிக்கான அர்த்தம் அப்படி டோட்டலாக மாறுது. ஏன்னா அவருக்கு அது காந்தி அவர்கள் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஸ்வதேசிக்கு இன்னும் வைடராக அர்த்தம் கொடுக்குறாங்க. த ஐடியா ஆஃப் ஸ்வதேசி பை லிங்கிங் இட் டு தி ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் அ டியூட்டி தட் ஆல் இண்டியன்ஸ் ஓ டு தி லேண்ட் ஆஃப் தியர் பர்த். அதாவது எல்லா இண்டிவிஜுவலுமே அவங்க பிறந்த நாட்டுக்கு செய்ய வேண்டிய டியூட்டியை பற்றி பேசுகிறாரு. ஃபார் காந்தி, Swadeshi did not merely mean the use of what is produced in one's own country. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை பயன்படுத்துறது மட்டும் ஸ்வதேசி கிடையாது. காந்தி டிஃபைன்டு ஸ்வதேசி இன் ஃபாலோயிங் வேர்ட்ஸ். ஸ்வதேசி இஸ் தி ஸ்பிரிட் இன் அஸ் which restricts us to the use and service of our immediate surroundings to the exclusion of more remote. I should use only things that are produced by my immediate neighbors and serve those industries by making them efficient and complete where they may be found wanting. அவர் என்ன சொல்கிறாங்க, எனக்கு இருக்கக்கூடிய தேவைகளும் சரி சர்வீஸும் சரி இம்மீடியட்டாக என் பக்கத்தில் என்ன கிடைக்குதோ நான் அதை தான் பயன்படுத்துவேனே தவிர தொலை தூரத்துக்கு போக மாட்டேன். இது இவரோட ஸ்வதேசி. சரியா? இது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கிராமப்புற தொழில்கள் இருக்கும் இல்லையா, குடிசை தொழில்களையும் இல்லைனா வேறு ஏதாவது சின்ன சின்ன தொழில்கள் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதுக்கும் முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி காந்தியடிகள் சொல்லியிருக்காங்க. காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸாக இருக்கட்டும், கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸாக இருக்கட்டும், இது எல்லாமே காந்தியடிகளோட ஐடியாலஜி தான். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒரு ஸ்வதேசி அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ளக்க இன்க்ளூட் பண்ணுறாரு. நெக்ஸ்ட், ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமான ஐடியா கொடுக்குறாங்க இல்லையா. இங்கே ஆக்கப்பூர்வ ஸ்வதேசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம் வருது, கன்ஸ்ட்ரக்டிவ் ஸ்வதேசி. இது யார் சொல்கிறாங்க அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூர். த கன்ஸ்ட்ரக்டிவ் ஸ்வதேசி ப்ரோக்ராம்ஸ் லார்ஜ்லி ஸ்ட்ரெஸ்ட் அப்பான் செல்ஃப் ஹெல்ப். இட் ஃபோக்கஸ்ட் ஆன் பில்டிங் ஆல்டர்னேட்டிவ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் செல்ஃப் கவர்னன்ஸ் that would operate entirely free from British control. இவங்க என்ன சொல்கிறாங்க,
ஸ்வதேஷி அப்படிங்கிற பட்சத்தில் கவர்மெண்ட் கூட நம்ம சொந்த நாட்டோட கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஃப்ரம் பிரிட்டிஷ் கண்ட்ரோல். இட் ஆல்சோ லேட் எம்பசைசஸ் ஆன் தி நீட் ஃபார் செல்ஃப் ஸ்ட்ரென்தனிங் ஆஃப் தி பீப்புள் which would help in creating a worthy citizen before the launch of political agitation. நமக்கே நம்ம மேலே மதிப்பு வரும் இல்லையா? நம்ம எதுக்கு இன்னொருத்தரோட ஆட்சிக்கு கீழே இருக்கணும், நம்மளே ஆட்சி செய்யலாமே, ஏன் நமக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லையா அப்படிங்கிற கொஸ்டின்ஸ்லாம் வருது இல்லையா? ஸோ அப்போது இதுக்கெல்லாம் ஆன்சர் என்ன? செல்ஃப் கவர்னன்ஸ் தான். நம்மளே ஆட்சி பண்ணிக்க முடியும்னு சொல்லிட்டு நம்ம நிரூபிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாலஜி. ரவீந்திரநாத் தாகூர் வாஸ் ஒன் ஆஃப் தி சென்ட்ரல் ஃபிகர்ஸ் who popularized such ideas through his writings. அவரோட எழுத்துக்கள் மூலமாக தான் இந்த கருத்துக்களெல்லாம் பரப்புறாரு. He outlined the constructive program of Atma Sakti, self-help, நமக்கு தேவையானதை நம்மளே பார்த்துக்கிறது. Tagore called for economic self-development and insisted that education should be provided in Swadeshi language. இங்கே லாங்குவேஜும் ஸ்வதேஷியில் வருது. ஸ்வதேஷி லாங்குவேஜ்னால் இங்கே என்னென்னு எடுத்துக்கலாம்? வட்டார மொழிகளை எடுத்துக்கலாம். சரியா? ஸோ ஒருவரோட சொந்த மொழியில், தாய்மொழியில் படிக்கணும் அப்படிங்கிறாங்க. He also made the call for utilizing மேலா or fair to spread the message of ஆத்ம சக்தி. இந்த மாதிரியான கருத்துக்களை பரப்புறதுக்கு ஏதாவது விழாக்களை பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா விழாக்களில் மக்கள் ஒன்று கூடி இருப்பாங்க, எல்லாரும் ஒரே இடத்துல இருப்பாங்க. ஸோ அவங்களோட எண்ணங்கள் முழுக்கவே அந்த இடத்துல தான் இருக்கும் இல்லையா? குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டம், ஃபெமைன், இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளையும் விட்டுட்டு சாமி கும்பிடுறதுக்கு, இல்லைன்னா ஏதாவது ஒரு விஷயங்களில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக்கிறதுக்காக வந்திருப்பாங்க. அந்த இடத்துல மக்களுக்கு இந்த மாதிரி கருத்துக்களை சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது அவங்கள போய் ரீச் ஆகும் அப்படிங்கிறது இவங்களோட நம்பிக்கை. This became the creed of the whole of Bengal, and Swadeshi shops sprang all over the place, selling textiles, handlooms, soap, earthenware, matches and the leather goods. ஸோ இப்படி எல்லாமே ஸ்வதேஷி திங்ஸாகவே மாறுது. The idea of education in vernacular language made its appearance much before the Swadeshi movement with the foundation of Dawn Society by Satish Chandra in 1902. ஒருவரோட சொந்த மொழியில் கல்வி கற்றுக்கணும் அப்படிங்கிற விஷயம் இந்த ஸ்வதேசி மூமெண்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அதுக்கு முன்னாடியே ஒருத்தர் இதை பற்றி பேசியிருப்பாங்க. யார் அப்படின்னா டான் சொசைட்டியை சேர்ந்த சதீஷ் சந்திரா அப்படிங்கிற ஒரு பர்சனாலிட்டி 1902 சொல்லியிருப்பாங்க. On 5th November 1905, the initiative of the Dawn Society, the National Council of Education was formed. ஸோ என்ன பண்ணுறாங்க? நேஷ்னல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் ஆகுது. இன் ஆகஸ்ட் 1906 பெங்கால் நேஷ்னல் காலேஜ் அண்ட் ஸ்கூல் வேர் ஃபவுண்டர். நேஷ்னல் ஸ்கூல்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. A passionate appeal was made by Satish Chandra to the students to come out of institution of slavery. ஸோ சதீஷ் சந்திரா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஸ்லேவரியிலேருந்து வெளியே வாங்க அப்படிங்கிறாங்க. இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஸ்லேவரின்னா என்ன அர்த்தம்? ஒருத்தங்க நம்மளை அடிமைப்படுத்துகிறவங்க வச்சிருக்கிற இன்ஸ்டிடியூஷன்லேருந்து வெளியே வந்துருங்க. பிரிட்டிஷ் நடத்துகிற எந்த ஸ்கூல் காலேஜஸ்லையும் நீங்கள் இருக்க வேண்டாம். நமக்கான நேஷ்னல் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் இருக்குது, நமக்கான எஜுகேஷன் கவுன்சில் இருக்குது, உங்களுக்கான கல்வியை நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு சதீஷ் சந்திரா ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிடுறாரு. Such efforts, however, failed to attract many due to the bleak job prospects. பட் இருந்தாலும் இந்த கருத்துக்கள் எல்லாமே அந்த அளவுக்கு அட்ராக்டிவாக இல்லை. ஏன்னா இங்கே படிச்சுட்டு யார் இவங்களுக்கு வேலை கொடுப்பா இல்லையா? ஸோ என்னதான் நம்ம தேசியவாதம் அப்படின்னு எடுத்துட்டாலும் நம்ம சாதாரண மனிதர்கள் தானே, கொஞ்சம் சுயநலமாக யோசிக்க தான் செய்வோம். இங்கே படிச்சுட்டு நமக்கு வேலை கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு தாட்டில் யாரை என்ன செய்ய மாட்டோம், மேக்ஸிமம் பீப்புள் வெளியே போயிருந்திருக்க மாட்டாங்க. Samitis. The other successful method of the mass mobilization was the formation of Samiti, corps of volunteers. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வாலண்டியர்ஸை குரூப் ஆக்குறாங்க. The Samitis were engaged in a range of activities such as physical and moral training of members, philanthropic work during the famines, epidemics, propagation of Swadeshi message during festivals, and organization of indigenous arbitration courts and schools. இவங்க என்ன பண்ணுறாங்க, ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அந்த இடத்துல போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸ்வதேசி மூமெண்ட்டில் இருக்கக்கூடிய மெசேஜை பீப்புள் கிட்ட போய் சேர்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரி வாலண்டியரி ஒர்க்கில் அவங்கள ஈடுபடுத்திக்கிறாங்க. பை இட்ஸ் வெரி நேச்சர் பாய்காட் வாஸ் பேசிவ் ஆக்ஷன் அண்ட் இட்ஸ் எய்ம் வாஸ் டு ரெஃப்யூஸ் டு கோஆப்ரேட் வித் தி பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேஷன்.
ஸோ மொத்தத்தில் இவங்களோட ஒரு முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னா இந்த ஸ்வதேசி பாய்காட் அப்படிங்கிறத தாண்டி பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கூட கோஆப்ரேட் பண்ணக்கூடாது, அவ்வளோதான். கிளியராக இதுதான் இந்த இடத்துல நடந்துகிட்ருக்கு. பட் தீஸ் மாஸ் மொபிலைசேஷன் எஃபர்ட்ஸ் ஃபெயில்டு டு ஃப்ளாரிஷ் as they could not extend their base among the Muslim peasantry and the depressed classes. ஸோ இந்த இடத்துல ஒரு லேக் ஆகுது. ஏன் அப்படின்னா இவங்க கொண்டு வர எல்லா விஷயங்களையுமே முஸ்லீம் பெசன்ட்ரி கிட்டையும் டிப்ரெஸ்டு கிளாஸ் பீப்புள் கிட்டையும் எடுத்துகிட்டு போக முடியல. ஸோ சொசைட்டியில் இருக்கக்கூடிய எல்லா பீப்புளோட பார்ட்டிசிபேஷன் இருந்தால் தான் இங்கே எந்த ஒரு நேஷ்னல் மூமெண்ட்னாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா. ஸோ இங்கே அவங்களோட பார்ட்டிசிபேஷன் இல்லை அப்படிங்கும்போது லேக் ஆகுது. Most of these Samitis recruited from the educated middle class and other upper class Hindus. நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி யாருக்கு அடுத்த வேளை உணவை நினச்சி கவலை இல்லையோ அவங்க தான் இந்த தேசியவாதத்துலேயும் சரி இந்த விடுதலை போராட்டங்களையும் சரி ஈடுபட்டிருப்பாங்க. ஸோ இவங்க இந்த சமித்தியில் இருக்கக்கூடிய வாலண்டியர்ஸும் அவங்கள மாதிரி தான். ஆனால் அவங்க யாருக்கு சர்வீஸ் பண்ணணும் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அந்த பீப்புளுக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்குது. ஏன்னா பஞ்சம் அவங்கள ரொம்ப பாதிச்சிருக்கும், கவர்மெண்ட்டோட லேண்ட் டேக்ஸு, வறுமை இருக்கும், இந்த சொசைட்டியில் இருக்கக்கூடிய வேறு விதமான என்ன சொல்கிறது இன்இக்வாலிட்டிஸ்லாம் இருக்கும். இது அவங்கள பாதிச்சிருக்கும் இல்லையா. ஸோ அவங்க இதுக்கெல்லாம் ரெடியாக இல்லை. பிசைட்ஸ் திஸ் த ஸ்வதேசி கேம்பைனர்ஸ் often applied coercive methods, both social and physical. For instance, social boycott of those purchasing foreign goods was common and taken up through caste association and other nationalist organization. ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்க, ஒரு கேஸ்ட் அசோசியேஷன் மூலமாகவே என்ன செய்கிறாங்கன்னா இந்த பாய்காட்டாக இருக்கட்டும் இல்லைன்னா இந்த ஸ்வதேசி மூமெண்ட்டாக இருக்கட்டும் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. passive resistance from 1906 when the abrogation of partition was no longer in sight, the Swadeshi movement took a different turn. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவ்வளோ பண்ணியும் கவர்மெண்ட் என்ன பண்ணல, பார்ட்டிஷன் ஆஃப் பெங்காலை அனல் பண்ணுற மாதிரி இல்லை, அப்போ நம்ம வேறு ஏதாவது எஃபெக்ட் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஃபார் மெனி லீடர்ஸ் த மூமெண்ட் வாஸ் டு பி யூட்டிலைஸ்டு ஃபார் propagating the idea of political independence or ஸ்வராஜ் across India. ஸோ இந்த டைமில் தான் ஸ்வராஜ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வருது. ஏன்னா அங்கே தாகூர் சொன்ன மாதிரி செல்ஃப் கவர்னன்ஸ் அப்படிங்கிறதும் ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்வதேசி தானே. ஸோ அங்கே செல்ஃப் கவர்னன்ஸ் அப்படின்னு எமர்ஜ் ஆகும்போது ஸ்வராஜ் அப்படிங்கிற ஒரு டேர்ம் வர ஆரம்பிக்குது. ஸ்வராஜ் அப்படின்னா என்ன, சுயராஜ்யம், நம்மளே ஆட்சி பண்ணிக்கலாம், அதான் சரியா, அதான் ஸ்வராஜ். ஸோ இந்த ஸ்வராஜ் அப்படிங்கிற ஒரு புது பொலிட்டிக்கல் டேர்ம் எமர்ஜ் ஆகுது. The constructive program came under heavy criticism from Aravind Ghosh, Bipin Chandra Pal and other militant leaders. Under their new direction, the Swadeshi agenda included boycott of foreign goods, boycott of government schools and colleges, boycott of courts, renouncing the titles and relinquishing government services, and recourse to armed struggle if British repression went beyond the limits of endurance. ஸோ இந்த இடத்துல எக்ஸ்ட்ரீமிஸ்ட் என்ன பண்ணுறாங்க, இவங்க இப்படி இன்னுமே நம்ம நினச்சது நடக்கலை அப்படின்னா நம்ம ஃபாலோ பண்ணுற பாலிசிலேயோ இல்லை கொள்கைகளையோ ஏதோ பிரச்சனை இருக்குது, ஸோ இதை இன்னும் தீவிரப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எல்லாத்தையுமே பாய்காட் பண்ணுவோம். கவர்மெண்ட் நமக்கு கொடுத்த பட்டங்களாக இருக்கட்டும், அவங்க செய்கிற வேலைகளாக இருக்கட்டும், தேவைப்பட்டால் ஆர்ம்டு இருக்கு இல்லையா, தேவைப்பட்டால் ஆயுதங்கள் எடுக்கிறது கூட ரெடியாக இருக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு இறங்க ஆரம்பிக்கிறாங்க. The program of this nature required mass mobilization. பட் இவங்க நினச்சதை நடக்கணும் அப்படின்னா எல்லா மக்களோட ஒத்துழைப்பும் இங்கே தேவைப்படுது. Using religion combined with the invocation of a glorious past became the essential feature of their program. ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்க, மதத்தை வச்சே என்ன பண்ணலாம், மக்களை ஒன்று திரட்டலாம், ஏன்னா நம்மளோட ரிலீஜியனில் நிறைய கருத்துக்கள் இருக்கும், ஸோ அதை சொல்லி மக்களை திரட்ட பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மிலிட்டன்ஸ் நினைக்கிறாங்க. ஸோ இப்படி ஐஎன்சியில் 2 பிரிவு போயிட்டுருக்கு. பெங்கால் மட்டும் இல்லை, ஐஎன்சியும் பிரிய போகுது. அது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். மிலிட்டன் நேஷனலிசம் என்ன பண்ணாங்க, அவங்களோட பார்ட்டிசிபேஷன் எப்படி இருந்துச்சு, இம்பார்ட்டண்டான மிலிட்டன் நேஷனலிஸ்ட் யார் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.